போடுறதுக்காவது உதவியா இருந்திருக்கும். இப்போ எல்லா வேலையும் நானே பண்ண வேண்டியதா இருக்கு. அபி வாமா. என்னம்மா இப்படியே வந்து நிக்கிற? என்ன டேய், உங்ககிட்ட என்ன சொன்ன? ஒரு வேலையை ஒழுங்கா செய்ய மாட்டே நீ? சொல்லல நீ? சொன்னேன். தேவனே, நீ அபி உள்ள கூட்டு போய் நல்ல அழகான புடவை கட்டி அலங்காரம் பண்ணி கூட்டுவாமா. அபி போமா. எதுக்கு? அபி, உங்ககிட்ட இதுக்கு முன்னாடி நிறைய வாட்டி பேசணும்னு நினைச்சேன். சரியான சூழ்நிலை அமையலம்மா. இன்னைக்கு உன்னை பொண்ணு பார்த்துட்டு அப்படியே நிச்சயம் பண்ணிட்டு போலான்னு மாப்பிள்ளை வரப்போறாருமா. யார் மாப்பிள்ள? ஐயோ, ரொம்ப பெரிய ஆள்மா. எம்எல்ஏ எம்பின்னு ரொம்ப செல்வாக்கு. இப்ப வரப்போற பை எலெக்ஷன்ல கூட எம்எல்ஏவா நிக்க போறாருன்னா பாத்துக்கிய. தொழில்? தொழிலா? ஊர்லயே பெரிய கிளப் அவர்தாம்மா. 4-5 பார் வச்சிருக்காரு. பணம் கொட்டுன்னு கொட்டும். நீ ராணி மாதிரி இருக்கலாமா. ஓஹோ, ஊர்ல இருக்கிறவங்களோட பாவத்தெல்லாம் பணமா சம்பாதிக்கிற ஒருத்தனை கட்டிக்கிட்டா நான் நல்லா வாழ்ந்துருவேன்ல. ஏமா, தொழில என்னமா இருக்கு? மாப்பிள்ள ரொம்ப தங்கமானவருமா. ஆள் நல்லா இருந்தா பத்தாதா? ஏனா நீங்களே சொல்றீங்க கிளப்பும் பாரும் வச்சிருக்காருன்னு. பிரச்சனையான தொழில் தானே அது. அத செய்யறவங்களும் பிரச்சனைக்காரங்களா தானே இருப்பாங்க. உன்னை வீட்டு உள்ள விட்டது தப்பு. நீ தேவையில்லாம தலையிடுற. அக்கா, நீங்க பேசாதீங்க. அவரு பேசட்டும். எங்க அம்மா இறந்து கடந்தப்போ எங்கேயோ குடிச்சிட்டு சீட்டாடி தோத்துட்டு மறுபடியும் பணம் வேணும்ன்றதுக்காக மட்டுமே வீட்டுக்கு வந்தவரு. 3 குழந்தைங்களுக்கு அப்பாவா இருக்கும் நம்ம காப்பாத்தணும்னு யோசிக்காம 12 வயசு பொண்ண போய் தச்சு பொழைச்சுக்கோன்னு கடைக்கு விரட்டினவரு. கையில ஊசி ஏறி ரத்தம் சொட்ட சொட்ட வீட்டுக்கு வந்தப்போ என் கையில இருக்கிற மோதிரத்தை கழட்ட முடியாதுன்னு வருத்தப்பட்ட என் அப்பா இத்தனை வருஷத்துல ஒரு நாள் ஒரு நிமிஷம் கூட தான் பொண்ணு சிரிக்கிறத பாக்கணும்னு மனசால கூட நினைக்காத என் அப்பா என் எதிர்காலத்தை பத்தி கவலைப்படுறாரு. என் கல்யாணத்தை பத்தி கவலைப்படுறாரு. என்னம்மா இப்படி பேசிட்ட? உன் கல்யாணத்தை பத்தி நான் கவலைப்படாம யாருமா கவலைப்படுவா? ஒரு கெட்டவன் எப்பவுமே கெட்டவனா தான் இருக்கணுமா? திருந்த கூடாதா? ஒரு அப்பாவா தான் பொண்ணு நல்லா வாழ்றத பாக்குறதுக்கு எனக்கு ஆசை இருக்காது? நல்லா பேசுறீங்க. வாழ்க்கை முழுக்க ஞானத்தை மட்டும் தேடி அலைஞ்ச புத்தருக்கு கூட சாகறதுக்கு முன்னாடி அப்பதான் ஞானம் வந்துச்சுன்னு சொல்வாங்க. தினமும் குடிய மட்டும் தேடிட்டு இருந்தவருக்கு ஒரே நாள் ராத்திரியில நல்ல புத்தி வந்திருக்குன்னா நடிப்பா இருக்குமா இல்ல நிஜமா இருக்குமா? அபி, நம்ம எப்போனாலும் சண்டை போட்டுக்கலாமா? அவங்க வர நேரமாச்சுமா. யார் வர போறாங்க? என் அம்மாவோட கண்ணீர் மாதிரி எத்தனையோ பொண்ணுங்களோட கண்ணீர்ல சந்தோஷமா நீச்சல் அடிக்கிற ஒருத்தனை எனக்கு மாப்பிள்ளன்னு முடிவு பண்ண உங்களுக்கு எப்படிப்பா மனசு வந்தது? அது வந்து அப்பா, அபி அக்காக்கு பிடிச்ச மாதிரி ஆளை காமிச்சாதானே அக்கா வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். அதை யோசிங்கப்பா. அண்ணே, மூர்த்தி அண்ணே, அபிக்கு இந்த கல்யாணம் வேணாம். நான் சொன்னா கேளுங்க. பேசாதீங்க, யாரும் பேசாதீங்க. இன்னும் நான் கேட்க வேண்டியது நிறைய இருக்கு. எல்லாத்துக்கும் பதில் சொல்லட்டும். என் விருப்பத்தை கேட்கல, எனக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு யோசிக்கல. அவரோட சுயநலம். தினமும் ஓசில குடிக்கலாம், நினைச்ச மாதிரி சீட்டு விளையாடலாம். அவரோட சுயநலத்தை மட்டுமே யோசிச்சவருக்கு யாரு என்ன புத்தி சொன்னாலும் ஏறாது. அவர் செஞ்சதை நியாயப்படுத்த இன்னும் அவரால் எத்தனை காரணம் சொல்ல முடியும் நானும் பாக்குறேன். பேசுங்கப்பா, நீங்க மட்டும் பேசுங்க. அபி, உன் கோவம் நியாயமானதுதான், நான் இல்லைன்னு சொல்லல. அபி, இப்ப இந்த கல்யாண ஏற்பாடு உனக்காக நான் பண்ணது உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும், இதனால உன் தம்பி தங்கச்சியோட வாழ்க்கை நல்லா இருக்கணும், நம்ம குடும்பமே நல்லா இருக்கணும்ன்றதுக்காக தாமா. இது எல்லாத்தையும் யோசிச்சுதாமா நான் இந்த முடிவு எடுத்திருக்கேன். அப்போ ஏன் நாங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு 20 வருஷத்துக்கு முன்னாடியே யோசிக்கல? ஒரு வேலை போனா போகட்டும், இன்னொரு வேலையை பாப்போம், குடும்பத்தை காப்பாத்தணும்னு ஏன் தோணல உங்களுக்கு?